ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாம் சில நேரங்களில் ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வேர்டாக இருக்கட்டும், அது தெரியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப யோசிப்போம். கன்ஃபியூஸும் ஆயிரும் சில சமயங்களில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆனால் அத்தனை கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 15லேருந்து 20 வார்த்தை கற்றுக்க வச்சுக்கிட்டிங்கனாலே நல்லா உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இன்னையோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு கனெக்டர்ஸ்னு சொல்லலாம், ஃபில்லர்ஸ்னு சொல்லலாம். அதாவதுங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த சம்பவத்தை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஒரு இயல்பான வார்த்தைகள் கிடைக்காம போயிடும். அந்த இயல்பான வார்த்தைகளை போட்டால் தான் ஒரு ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் நமக்கு வரும். அதுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் வச்சுருக்கோம். அதை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டு இந்த பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் கவனிக்கணுங்க, இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒரு மெயின் கிளாஸ் கூட முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கூட தான் பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த அர்த்தம் முழுமையாக வெளியில் போகும். சரிங்களா? சரி, கவனிங்க, ஒவ்வொன்றா பாருங்கள். ஒரு 10 கனெக்டர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 15லேருந்து 20 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 10 சொல்லி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸில் இன்னொரு 10 சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? உண்மையை சொன்னால் அந்த படம் எனக்கு பிடிக்கல. உண்மையை சொன்னால் எல்லோரும் சொல்கிறாங்க, படம் சூப்பராக இருந்துச்சுடா, டே வேறு லெவல், பார்த்தல அதில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். நாம் சொல்கிறோம், டே உண்மையை சொல்ல போனால் எனக்கு பிடிக்கலடா. எப்படி? உண்மையை சொல்ல போனால் எனக்கு பிடிக்கல. அப்போ ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய வார்த்தை தான் உண்மை சொல்ல போனால். ஓகே, உண்மையை சொன்னால் இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டு என்ன அப்படின்னா, டு பி ஹானஸ்ட். டு பி ஹானஸ்ட். உண்மையை சொல்ல போனால், உண்மையை சொன்னால் அந்த படம் எனக்கு பிடிக்கலை, பிடிக்கவில்லை, நெகட்டிவ் ப்ளஸ் எதில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, ஐ டிண்ட் லைக் த மூவி. அவ்வளோதான். டு பி ஹானஸ்ட், ஐ டிண்ட் லைக் த மூவி. டு பி ஹானஸ்ட், ஐ டிண்ட் லைக் த மூவி. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்? யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? டு பி ஹானஸ்ட், ஐ டிண்ட் லைக் த மூவி. எப்படி? கேட்டதுமே அவங்க நம்மகிட்ட ஆன்சர் அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்டதுமே நம்மகிட்ட இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நமக்கு சூப்பரான ஒரு கரெக்டர் இருக்குது, ஒரு ஃபில்லர்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ரைட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. இல்லாட்டி நிறைய ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். நீங்கள் வார்த்தையை யோசிப்பீங்க, என்னடா போடலாம் அப்படின்ட்டு. அப்போது மெயின் கிளாஸை இங்கே யோசிக்கிற கேப்பில் இந்த ஃபில்லர்ஸை போட்டுக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் பேரே ஃபில்லர். இடத்தை, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வார்த்தைகள். உண்மையை சொல்லப்போனால் உனக்கு அதை விட நல்லது தரப்படணும் அப்படி எழுதிக்கலாம். வாங்க, டு பி ஹானஸ்ட். டு பி ஹானஸ்ட், இது நல்லா கவனிக்கணுங்க. உனக்கு அதை விட நல்லது கொடுக்கணும் அப்படின்னா இதை இன்னொரு ஆங்கிளையும் நம்ம சொல்லலாம். என்னென்னா, டே இந்த பேனா வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த பேனாவை விட வேற ஒரு விஷயத்துக்கு தகுதியானவன். இதுக்கு ஒரு வார்த்தை நம்ம வச்சுருக்கோம், டிசர்வ் அப்படிங்கிற வார்த்தை. உனக்கு அதெல்லாம் தகுதியே இல்லைடா, உனக்கு அதை விட எப்படி நீ வந்து இன்னொரு அதையும் விட நல்ல விஷயத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் அப்படி நம்ம எழுதி வச்சுருக்கோம். உனக்கு அதை விட நல்லது தரப்பட வேண்டும், நீ அதை விட நல்ல காரியத்திற்கு தகுதியானவன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ டிசர்வ் பெட்டர். அவ்வளோதான். யூ டிசர்வ் பெட்டர். நீ இதுக்கெல்லாம் கிடையாது, நீ இதுக்கான ஆள் இல்லை, இதை விட வேறு லெவலுக்கு இருக்க அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் சொல்லணும்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணணும். யூ டிசர்வ் பெட்டர். யூ டிசர்வ் பெட்டர். டோன்ட் வரி, யூ டிசர்வ் பெட்டர். கவலைப்படாத, இதை விட நல்ல ஒரு விஷயத்துக்கான தகுதியானவன். டு பி ஹானஸ்ட், டு பி ஹானஸ்ட் சொல்லப்போனால், உண்மை சொல்லப்போனால் யூ டிசர்வ் பெட்டர். புரியுதுங்களா நண்பர்களே? இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி பழகுங்கள். ரைட்? பாருங்கள், அடுத்த வார்த்தை நம்ப முடியாவிட்டாலும். நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நம்ப முடியாவிட்டாலும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் என்ன அப்படின்னா,
பிலீவ் இட் ஆர் நாட். நம்ம நம்பாட்டி போ, இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பிலீவ் இட் ஆர் நாட், அதுதான் உண்மை. தட் இஸ் த ட்ரூத். இந்த மாதிரி வார்த்தையில் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட லாங்குவேஜ் நல்லா ஆயிரும். புரியுதுங்களா? பிலீவ் இட் ஆர் நாட், தட் இஸ் த ட்ரூத். நம்ம நம்பாட்டி போங்கடா டே, அதனால் அதான்டா உண்மை. பிலீவ் இட் ஆர் நாட், தட் இஸ் த ட்ரூத் மை ஃப்ரெண்ட், தட் இஸ் த ட்ரூத். ஓகே, நம்பாட்டியும் அவள் 10 கிலோமீட்டர் நடந்தா. என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து அவங்க சொகுசாக வர்றாங்கன்ட்டு, அப்படிலாம் கிடையாது. நீ நம்பாட்டியும் அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, 10 கிலோமீட்டர் நடந்தாங்க டெய்லியும். அப்படிலாம் சொல்லுவோம்ல, பாருங்க. பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட், அவள் 10 கிலோமீட்டர் நடந்தாள். she walked 10 கிலோமீட்டர். அவ்வளோதான். she walked 10 கிலோமீட்டர். believe it or not, she walked 10 கிலோமீட்டர். சிம்பிள். மொத்தத்தில் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றது, நிகழ்ச்சி சூப்பராக அரங்கேறியது, நடந்தது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இதற்கு நமக்கு தேவைப்படுற வார்த்தை பாருங்கள். மொத்தத்தில் உனக்கு ஒன்றுமே தெரியாது, மொத்தத்தில் நீ ஒழுங்காகவே பேசலை, மொத்தத்தில் அவங்களுக்கு இங்கே வரக்கே பிடிக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறோம். அப்புறம் என்ன அர்த்தம், ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தையும் பேசிட்டு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை கொடுப்போம் மொத்தத்தில் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா பாருங்கள், ஆன் த ஹோல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஆன் த ஹோல், மொத்தத்தில் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. த ஈவெண்ட் வாஸ் successful. The event was successful. On the whole, the event was successful. On the whole, the event was successful. மொத்தத்தில் நீ பக்காவாக செஞ்சிட்ட, நீ ஒரு சூப்பரான காரியம் செய்தாய். பாருங்கள், நீ அருமையான காரியம் செய்தாய். அதே தான் பாருங்கள், ஆன் த ஹோல், ஆன் த ஹோல் நீ அருமையான காரியம் செய்தாய். யூ டிட் a great job. You did a great job. On the whole, you did a great job. அப்படியே மொத்தத்தில் நீ பட்டை கலப்பிட்டா, வேறு லெவலாக அந்த விஷயத்தை செஞ்சிடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஆன் த ஹோல் யூ டிட் அ கிரேட் ஜாப். ஆன் த ஹோல் யூ டிட் அ கிரேட் ஜாப். அப்புறம் முக்கியமான ஒரு நோட் சொல்லணுங்க உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டப்பாயி இங்கிலீஷில் ஓடி இருக்குது. அதை நாங்களும் நோட் பண்ணலை. ரீசெண்டாக நம்மளோட ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான் சொன்னாங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். தமிழில் மட்டும்தான் வரும், என்னோடய வாய்ஸ் இதுக்கப்புறம் வரும். இங்கிலீஷில் வந்ததுனால வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் போய் பாருங்கள். அதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்தால் தயவு செய்து காமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் உங்களோட காமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நாங்கள் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியூ பண்ணுவோம். ரைட்? சரி, இப்போது இதோட இன்னும் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் கனெக்டர்ஸ் என்னென்னு பாருங்கள். எனக்கு தெரிந்தவரை அவர் இன்னும் அங்கு தான் இருக்கிறான். இது ஒரு வார்த்தைங்க. அடுத்து பாருங்கள், என் பார்வையில் இது ஒரு சிறந்த தேர்வு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு வார்த்தை, வேறு வேறு அர்த்தம். என்னென்னு கவனிங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபேக்ட், எப்படி வெளி உலக ஃபேக்ட், வெளி உலக இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறோம். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி, இருக்க எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அப்படிங்கிற அர்த்தம். என் பார்வையில் அப்படின்னா வெளி உலகம்லாம் கிடையாது, நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன். புரியுதுங்களா? என்னோட பார்வையில் தனிப்பட்ட, இது என்னுடைய கருத்து, எல்லாத்தையும் வச்சு நம்ம சேர்ந்து நான் வந்து என்ன பண்ணல, ஒரு டெசிஷன் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா மாறுது பாருங்கள். ஒன்று ஃபேக்சுவல் பேஸ்டு, இன்னொன்று பர்சனல் ஒப்பீனியன் பேஸ்டு. இப்போ ரெண்டுமே வேறு வேறு. புரியுதுங்களா? ரைட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னும் அங்கு தான் இருக்கிறார். எல்லோரும் எங்கெங்கோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் ரீசெண்டாக நிறைய இதில் செக் பண்ணேன், அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் தான் இருக்கிறாரு, இல்லாட்டி அங்கே தான் இருக்கிறாரு, கோயம்புத்தூர் தான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு ஊரை சொல்கிறீங்க. இங்கே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சிம்பிளாக அங்குங்கிற வார்த்தை மட்டும் போட்டேன். சரி வாங்க, எனக்கு தெரிந்த வரை அப்படின்னா as far as I know. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபில்லர், ஸ்டாண்டர்டான ஒரு கனெக்டர். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், அதுவும் கரெக்டு தான். இதுக்கு மாற்றாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? as far as I know அப்படிங்கிற வார்த்தைக்கு மாற்றாக டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், அதுவும் வேற லெவல் வார்த்தை. இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ரைட். as far as I know, அவர் இன்னும்
அங்குதான் இருக்கிறார். பாருங்க, he is still there. அவ்வளவுதான். he is still there. அங்குதான் இருக்கிறார். ஒருத்தருடைய இருப்பிடத்தை பற்றி நாம் சொல்வதற்கு ஒரு பி வெர்பு, அதற்கடுத்து அந்த லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அவர் சென்னையில் தான் இன்னும் இருக்கிறார். he is still in சென்னை. he is still in சென்னை. அப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு லொகேஷன் சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிப்போசிஷன் போடணும். இது ரேண்டமாக தான் சொல்கிறோம், எந்த இடம்னு சொல்லலை, சிம்பிளாக சொல்கிறதுனால இதற்கு இடையில எந்த ப்ரிப்போசிஷன் வரல. புரியுதுங்களா? ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும், ப்ரிப்போசிஷன் போடணும். பாருங்கள், as far as I know, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் he is still there, he is still in Chennai, he is still in Coimbatore, he is still in the office. இது வேணா என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. இது ஒருத்தருடைய இருப்பிடத்தை சொல்கிறோம், அதனால இன்னும், அப்போ ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். இது ஒருத்தவங்க வேலையை செய்யலை, முடிக்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் எழுதிடலாம் வாங்க. எனக்கு தெரிந்தவரை, as far as I know, அவங்க இன்னும் முடிவு செய்யலை, அந்த வேலையை இன்னும் முடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், they haven't அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? they haven't decided yet. ஓகே, they haven't decided it. புரியுதுங்களா? எப்படி இது இன்னும் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், நாம் ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம். இது இன்னும் அந்த மாதிரி நடந்து முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், எட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மேக்ஸிமம் வந்தாலே எட்டுங்கிற வார்த்தை தான் போடணும். எட்டுனால இன்னும் தான் அர்த்தம், ஸ்டில்லுனால இன்னும் தான் அர்த்தம். எட்டு என்ன பண்ணுமாமா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கூட தான் வருமாமா. ஓகே, ரைட். என் பார்வையில் இது ஒரு சிறந்த தேர்வு. என் பார்வையில் ரொம்ப சிம்பிள். இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அவனுடைய பார்வையில், இன் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்கள் அம்மாவோட பார்வையில், இன் மை மதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவளுடைய பார்வையில், ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே மாற்றிக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? ரைட். இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு சிறந்த தேர்வு. பாருங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். சிறந்த தேர்வு, சாய்ஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். சொல்லும் பொழுது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி அழகாக பேசுங்க. அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா பூஸ்ட் ஆகும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் பரவாயில்ல நல்லா பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பும் உங்கள்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். ரைட். என் பார்வையில் நீ அதை நன்றாக கையாண்டாய். மற்றவங்க சொல்கிறத விடுங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ அதை வேற லெவலில் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீ அதை நன்றாக கையாண்டா. யூ ஹேண்டில்ட் இட் வெல். You handled it well. In my point of view, you handled it well. In my point of view, you handled it well. Right. அதை கருத்தில் கொண்டு நாங்கள் திட்டத்தை மாற்றினோம். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் திட்டத்தை மாற்றினோம். எதை கருத்தில் கொண்டு? ஏதோ சம்திங் நடந்திருக்கு, அந்த நடந்த எல்லா சம்பவத்தையுமே நாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நாங்கள் திட்டத்தை மாற்றினோம். அப்போது இதை அந்த ஒப்பீனியன்லாம் நமக்கு வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா இதற்கான கனெக்டர்ஸ் அந்த ஃபில்லர்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், ஹேவிங் கன்சிடர்டு தட். அவ்வளோதான், கன்சிடர்ட் தட். பாருங்கள், ஹேவிங் கன்சிடர்ட் தட் நாங்கள் திட்டத்தை மாற்றினோம். வி சேஞ்ச்ட் த பிளான். ஓகே, வி சேஞ்ச் த பிளான். ஹேவிங் கன்சிடர்ட் தட், ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணிட்டோம், கருத்தில் கொண்டு வி ஹவ் சேஞ்ச் த பிளான், நாங்கள் திட்டத்தை மாற்றி இருக்கிறோம் சொல்லிக்கலாம். பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா இது ஒரு ஃபில்லர் தானே. பட் மேக்ஸிமம் அதை கருத்தில் கொண்டு நாங்கள் திட்டத்தை மாற்றி இருக்கிறோம், மாற்றுவோம், இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். அப்போ சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே சென்டென்ஸ் கரெக்டாக வருதுன்ட்டு.
அப்போ சென்டென்ஸ் கரெக்டாக மீனிங் கொடுக்கக்கூடியது மாதிரி தமிழில் வந்தால் கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயும் வரும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஹேவிங் கன்சிடர்ட் தட் வி சேஞ்ச்ட் த பிளான். அதை கருத்தில் கொண்டு நான் காத்திருக்க முடிவு செய்தேன். அதாவது இப்போ நிறைய எனக்கு ஆஃபர்ஸ் வருது, ஆனால் போன வாரம் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கருத்தில் கொண்டு நான் காத்திருக்க முடிவு செய்தேன். ஓகே பாருங்க, ஹேவிங் கன்சிடர்ட் தட் நான் காத்திருக்க முடிவு செய்தேன். ஐ டிசைடட் டு வெயிட். I decided to wait. Having considered that, I decided to wait. அதை கருத்தில் கொண்டு நான் காத்திருக்க முடிவு செய்தேன். சிம்பிள். இன்னும் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். இப்போ கடைசியாக ஒரு சில ஃபில்லர்ஸ் பாருங்கள். அதோட நமக்கு இன்னும் பணியாளர்கள் தேவை. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம் நம்ம நிறையா. அதாவதுங்க, எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இதெல்லாம் பத்தலை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதோட இப்போலாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, இன்னொரு விஷயத்த சேர்க்கிறோம்ல, அந்த சேர்க்கறதுக்கு அந்த இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதோட அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம், அதை தான் அங்கே மீனிங்காக சொல்ல வரோம். சரிங்களா? அதோட நமக்கு இன்னும் பணியாளர்கள் தேவை. இதற்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன் அடிஷன் டு தட், இன் அடிஷன் டு தட் அதோட முடிச்சுக்கிட்டு ஒரு காமா. தட்னா என்ன, எதை பற்றி பேசணுமோ அந்த விஷயத்தோட, புரியுதுங்களா, அந்த விஷயத்தோட அதனோட இதுவும் எங்களுக்கு தேவை. பாருங்க, இன்னும் நமக்கு பணியாளர்கள் தேவை. வி நீட் மோர் ஸ்டாஃப். ஓகே, வி ஸ்டில் நீட் மோர் ஸ்டாஃப். ஏன்னா இன்னும் அப்படின்னா வி ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தையை வேர்புக்கு முன்னாடி போட்டுக்கலாம். வி ஸ்டில் நீட் மோர் ஸ்டாஃப். We still need more staff. பாருங்க, in addition to that we still need more staff. We still need more staff. அதோட அவங்க உதவ முன் வந்தார்கள். அதாவதுங்க, சும்மா ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு போல, அதோட அவங்க உதவி செய்யறதுக்கும் முன் வந்தார்கள். பாருங்க, in addition to that ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம என்னென்ன ஃபில்லர்ஸ் எல்லாம் படிக்கிறோமோ, என்னென்ன அட்வான்ஸ்டு கனெக்டர்ஸ் படிக்கிறோமோ, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதன் தொடர்ச்சியாகத்தான் என்ன பண்ணுறோம், நாம் இந்த வார்த்தையில் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ தான் ஃப்ளூவன்சி நமக்கு வரும். அப்போ ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேசணும்னா கண்டிப்பாக இந்த ஃபில்லர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது மிக மிக முக்கியமானது. அப்போ தான் ஃப்ளூவன்சி வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அவர்கள் உதவ முன் வந்தார்கள். பாருங்கள், தே கேம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப். They came forward to help. Exactly correct. உதவ முன் வந்தார்கள். They decided to help. உதவ ஒத்துக்கொண்டார்கள், முடிவு செய்தார்கள். அந்த மாதிரி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பாருங்க, in addition to that they came forward to help. In addition to that they came forward to help. முக்கியமான ஒரு வார்த்தை. அதற்கு மாறாக அவர் மிகவும் பணிவாக இருந்தார். எதற்கு மாறாக? ஏதோ விஷயத்தை பற்றி பேசியிருப்போம், அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்னா 90 டிகிரி கிடையாது, 180 டிகிரி. அந்த அளவுக்கு டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க பாருங்களேன். அவங்களாம் சொன்னாங்க, அவர் வந்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப கோவப்படுவார், மதிக்கவே மாட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக அவர் மிகவும் பணிவாக இருந்தார். ஐயோ, நம்பவே முடியலடா, டோட்டல் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அதற்கு மாறாக அப்படின்னா ஆன் த கான்ட்ரரி. கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னாலே முரண்பாடுன்னு அர்த்தம். அது வேற ஒரு வார்த்தை, கான்ட்ரடிக்ஷன். அதில் இருக்க ஒரு பாட்டை மட்டும் எடுத்துட்டோம். ஆன் த கான்ட்ரரி அவர் மிகவும் பணிவாக இருந்தார். பாருங்க, he was so polite. On the contrary, he was so polite. அதற்கு மாறாக நான் அங்கு போனேன். என்ன அங்கே போக சொன்னாங்க, எங்கே ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை வந்து பீகாருக்கு போக சொல்லிட்டாங்க. அதற்கு மாறாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து குஜராத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அவங்க சொன்னது ஒன்று, நம்ம செய்யறது ஒன்று, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, டோட்டலாக ஆப்போசிட்டு. புரியுதுங்களா? முரண்பாடு. அதற்கு மாறாக ஆன் த கான்ட்ரரி நான் அங்கு போனேன். எங்கு, அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக ஐ வெண்ட் தேர் அப்படின்னு போடுறேன், அவ்வளோதான். ஓகே, ஆன் த கான்ட்ரரி ஐ வெண்ட் தேர். ரைட். சட்டப்படி நீ தான் இன்னும் முதலாளி, என்னமோ சொல்லிட்டு போட்டுண்டா அவனுங்கெல்லாம்.
வந்து இவன் தான் முதலாளி, அவன் தான் முதலாளின்னு சொல்லிட்டோம். ஆனால் சட்டப்படி நீ தான் ஓனர். இந்த இடத்துல சட்டப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் வார்த்தையை இந்த ஆங்கிளில் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஆனால் இதில் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பாருங்களேன் என்னென்னு. டெக்னிக்கலி அப்படின்னா விதிமுறைப்படின்னு அர்த்தம், சட்டப்படி. புரியுதுங்களா? டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்டில் த பாஸ் இல்லாட்டி ஓனர், எது வேணால் சொல்லிக்கலாம். பாருங்க, டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்டில் த ஓனர். டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்டில் த ஓனர். புரியுதுங்களா? டெக்னிக்கலி அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் தொழில்நுட்ப ரீதியாக, தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மீனிங் இதுதான், விதிமுறைப்படி, கொடுத்துருக்க ரூல்ஸ் படி, சட்டப்படி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ரைட்? சட்டப்படி இந்த விதி இங்கு பொருந்தாது. டெக்னிக்கலி, ஓகே, டெக்னிக்கலி இந்த விதி இங்கு பொருந்தாது. திஸ் ரூல் டசன்ட் அப்ளை ஹியர். அவ்வளோதான். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பின்னாடி எழுதியிருக்க பாருங்கள், மெயின் கிளாஸஸ். இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ தான் ஃப்ளூவன்சி உங்களுக்கு வரும். இங்கே மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் சரி, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற நிறைய டீச்சர்ஸ், சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் இருக்காங்க. அவங்க சொல்லித்தர அந்த பர்டிகுலர் கான்செப்டை புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டை போட்டு என்ன பண்ணுங்கள், அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு மெயின் கிளாஸும் எழுதி வைங்க. இதுக்கு மேலே சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் அதை விட நிறைய இடத்துல பார்க்குற வீடியோஸை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. மெயின் கிளாஸஸை நோட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நாம் இங்கே இருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மெயின் கிளாஸஸ்ஸு, சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் தயவு செய்து நோட் போட்டு எழுதி வச்சு திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். நிறைய சேனல் பாருங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். புரியுதுங்களா? என்னென்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரைட். சரி, பாருங்கள். சட்டப்படி இந்த விதி இங்கு பொருந்தாது. டெக்னிக்கலி திஸ் ரூல் டசன்ட் அப்ளை ஹியர். ரைட்? அப்போ இன்றைக்கி நான் ஒரு சில முக்கியமான இந்த ஃபில்லர்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கனெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செய்து இதை என்ன பண்ணுங்கள், பயிற்சி செய்யுங்க. ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.